ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர ஐ ஆஃப் ஆகமோட்டோ. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு செயின் மாதிரி. ஸோ டைம் ஸ்டோன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகமோட்டோ இருக்கும். ஸோ ஆகமோட்டோ பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மந்திரவாதி தான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது. அவர் பேர் தான் ஆகமோட்டோ. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் ஆகமோட்டோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஸ்பெஷலுங்க. பிகாஸ் மே 6th வரப்போகுதுன்னு நினைக்கிற மூவி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட்டில் புக் பண்ணியிருப்பீங்க. ஈவன் நான் கூட ஈகராக வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது யாராவது சின்ன பசங்கிட்ட கொடுத்து அவங்க வந்து போட சொல்லலான்னு இருக்கேன் படம் பார்க்கும்போது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து வீட்டில் டஸ்க் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேலையும் வைக்கலாம். அண்ட் செயின் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மேக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு அந்த மாதிரி கூட இருக்கும். ஷீல்டு நம்மகிட்ட இருக்குது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போதைக்கு இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட 3 விஷாந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த மூவியில். ஸோ பாக்ஸ் நேம் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணா இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம் நெட்டில். ஸோ கீழே இன்ஃபினிட்டி சாகான்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஸ்பெஷல் கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து தான் இது. ஸோ ஐ திங்க் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. ஆக்சுவலி லைட் எரியுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் பிளாஸ்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை இது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். க்யூட்டாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் தான். நான் நினச்சேன் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? மேனுவல்ஸ் இருக்கு. ஐ திங்க் அந்த ஸ்டோன்ல வந்து லைட் எரியும்னு நினைக்கிறேன். 2 வந்ததுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் ஆகமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இருக்கு. இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அதுவும் இருக்கு. பட் நம்ம கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்களா டெஸ்க் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்கில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பித்தளை மாதிரியே இருக்குது. ஆனால் பித்தளை கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஓகே, இதை வச்சுட்டு பக்காவாக செட் பண்ணிட்டேன். ஓகே, மெயின் திங் ஐ ஆஃப் ஆகமோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? வா, சூப்பராக இருக்குது. பாக்ஸில் இதுவும் ரொம்ப லைட் வெயிட் தாங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். ரோப் டீப்லாம் கொடுத்துருக்காங்க. ரோப்லாம் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க சீரியஸாக. இதோட ப்ரைஸ் வந்து சொல்கிறதுக்கு மாதிரிட்டேன். அதே தான் நியர்பை ஒரு 4000 ஆகுதுங்க இதோட ப்ரைஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்தது. அண்ட் எப்பயுமே நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பயுமே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவோம். அப்போ தான் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். எப்பயுமே நான் அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டேன். இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் கிட்ட டீல் ஏதாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸே பண்ணுவேன். பட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது விஷயம் போடணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஐ ஆஃப் ஆகமோட்டோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இது கழுத்துலையும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனும் இருக்குது. ஓகே, ஐ திங்க் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒயர்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறோம், டைம் ஸ்டோன் எடுப்போம். டைம் ஸ்டோன் பாருங்கள், அழகாக சாக்லேட் மாதிரி வந்து மடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வெயிலில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஐ திங்க் இது உள்ள பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, நம்ம லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது இது உள்ள வைப்போம். இல்லை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வச்சுன்னா டக்குன்னு மாட்டிக்கிச்சுங்க. அதில் வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஓகே, உள்ளே வச்சுன்னா டக்குன்னு மாட்டிக்கிச்சு. ஓகே, இந்த மாதிரி கூட நம்ம அழகாக வைக்கலாம் போல இருக்கு. வாவ், சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிற்கவும் வைக்கலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன பேக் சைடில் 2 பேட்டரி போடணும்.
ஆக்சுவலி இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்லிங்க் பண்ணலாம். ஸோ எழுத்தா வந்துருச்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. சரி, நல்ல வேலை பேட்ரி 2 இருந்துச்சு. ட்ரிபிள் பேட்டரிஸ் தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் பெரிய பேட்டரி எடுத்திருந்தேன். ஓகே, இதை போட்டுருவோம். ஸோ சின்ன பேட்டரி தான் போடணும். போட்டாச்சு. டைட் பண்ணிடலாம், கடன்னு டைட் பண்ணியாச்சு. ஓகே, ஆன் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இருட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பவர் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாகவே பாருங்களேன், உங்களுக்கே ஒரு கிளார் அடிக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாக இருக்கும், அந்த மாதிரி க்ளோ ஆகுது சூப்பராக. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஐயை. ஸோ பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குங்களா? ஸோ அகைன் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாகவே செம ஃபன்னாக இருக்கலாம். ஓகே, இதை நம்ம போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழுத்தில் போட்டாச்சு. ஆஹா, அருமையாக இருக்குது. இங்கே பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பண்ணுறேன். ஆஹா, அந்த இது மேஜிக் பண்ணலாம் போல இருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக் பண்ணலாம் போல இருக்கு. ஸோ பக்காவாக இருக்கு பாருங்க. இப்போ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போட்டிருக்காம நெக்கை ஒட்டினா மாதிரி இருக்கு. பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. மேபி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட இன்னொரு இது கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒன்று சிம்பிள் தான், நம்ம இங்கே கழுத்தண்டை இப்படி டைப் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ பக்காவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருப்பியும் ஐ வந்து என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டான எஃபெக்ட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகுது, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த மாதிரி க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இருட்டாக இருந்ததுன்னா அவ்வளோதான் போல இருக்கு. செம்மையாக இருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் வியூவில் பார்ப்போம். செம்மையாக இருக்குது சீரியஸாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிஸ்பிளேல வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட வச்சிடலாம். பெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வேணுமோ வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை கூடிய சீக்கிரம் நிறைய பார்ப்போம். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.